நிகழ்ச்சியில் ஒரு வாய்ப்பு கிடச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி விழாக்கள் தொடர்ந்து இங்கே எல்லாம் நடக்கணும். இது என்னோடய தொகுதி சம்மந்தப்பட்டது இடம். இங்கே இந்த மாதிரி விழாக்கள் நடக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த மாதிரி விழாக்கள் நடந்து இன்னும் நம்ம எல்லாம் நம்ம உடலையும் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிறது, அதுக்கு தான் இந்த யோகா ஃபெஸ்டிவல். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தின்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய புதுச்சேரி அரசு எப்பொழுதும் யோகாவிற்காக கொடுத்து கொண்டிருக்கிற முக்கியத்துவத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 30 ஆண்டுகளாக சுற்றுலாத்துறை மிக அற்புதமாக ஒவ்வொரு ஆண்டும் கடற்கரை சாலையில் இந்த விழாவை மிக அழகாக நடத்தி கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த யோகா திருவிழாவிலே, சர்வதேச யோகா திருவிழாவிலே கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான ஆர்வலர்கள் வந்து போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பலருக்கும் இந்த நம்முடைய சுற்றுலாத்துறை நடத்துகிற இந்த 30 ஆண்டுகளிலும் தொடர்ந்து புதுச்சேரிக்கு வருகிற பல நண்பர்கள், பல யோகா ஆர்வலர்களையும் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு யோகா மீது மிக மிக ஆழ்ந்த பற்றுதலும் உணர்வும் கொண்டிருக்கிற பல இளைஞர்களும் பெரியவர்களும் இன்றைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியினுடைய நினைப்பிற்கு ஏற்றால் போல, அதனுடைய வடிவமைப்புக்கு ஏற்றாற் போலவே ஒரு ஆண்டினுடைய துவக்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆன்மீகமயமாக இருக்க வேண்டும், ஒரு அன்புமயமாக இருக்க வேண்டும், தெய்வீக மனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாரம்பரிய நிகழ்ச்சியான இந்த யோகாவை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யோகா தோன்றிய காலத்தினுடைய அறிவித்து சொல்ல முடியாது, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது என்று சொல்ல முடியாது. நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் இன்றைக்கு யோகா மூலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக இன்றைக்கு நம்முடைய புராணங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. புராணங்கள் என்று சொன்னால் அது பழமை, அது உண்மை இல்லை என்று சொன்ன காலங்களை தாண்டி இன்றைக்கு எல்லாம் உண்மை என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானபூர்வமாக கூட இன்றைக்கு நிரூபிக்க கொண்டிருக்கிற காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரோனா காலத்தில் இன்றைக்கு மூச்சு பயிற்சி மூலமாக இன்றைக்கு எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதற்கு காரணம் இன்றைக்கு இந்த மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய இந்த பிராணாயாமத்தினுடைய யோகாவினுடைய ஆற்றலால் இன்றைக்கு பலரும் இன்றைக்கு தன்னுடைய நோயை மிக எளிதாக கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே புராணம் சொல்வதும் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்வதும் மருத்துவர்கள் சொல்வதும் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிற காலத்தில் மக்கள் நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக, உடல் மட்டுமல்ல உள்ளமும் வலிமையாக இருக்க வேண்டும், உடலும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக யோகாசனத்தை இன்றைக்கு எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே புதுச்சேரி அரசு இந்த திருவிழாவை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. காரணம், நம்முடைய மகான் அரவிந்தர் அவர்கள் யோகாவிலேயே ஒரு புதிய இன்டகிரல் யோகா என்கிற ஒரு புதிய விஷயத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புதுச்சேரி என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தினுடைய ஒரு பொதுவான நகரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆரோவில் போன்ற நகரங்களை உருவாக்கி இருக்கிற பெருமை இந்த புதுச்சேரி மண்ணிற்கு உண்டு. எந்தவித மொழி வித்தியாசம், இன வித்தியாசம், எல்லை வித்தியாசம் இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. முதல் உலகப் போரும் 2வது உலகப் போரும் நாடுகள் எப்பொழுதும் பிரிந்தே இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காலத்தில் புதுச்சேரியில் இருந்து மகான் அரவிந்தருடைய அந்த எண்ணத்தினால் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் சிட்டி என்று உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டி இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மாநிலமாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழிலே சொன்ன நம்முடைய கணியன் பூங்குட்டனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தை யுனைடெட் நேஷன்ஸ் என்று இருந்தாலும் கூட உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கினாலும் கூட அதற்கெல்லாம் வித்தை போட்டது நம்முடைய கணியன் பூங்குட்டனார். அதை செயலாக்கம் செய்து காட்டியது நம்முடைய மகான் அரவிந்தரும் அன்னை அவர்கள் தான் என்பதை நாம் இன்றைக்கு பெருமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் மனம் இன்றைக்கு எல்லாவற்றையும் தாண்டி எல்லோரையும் நேசிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுப்பது இன்றைக்கு யோகா போன்ற ஒரு திறமையினால்தான், யோகா போன்ற பயிற்சியினால்தான் இன்றைக்கு எல்லாவற்றையும் கடந்து போக முடியும். எந்த வித்தியாசத்தையும் தாண்டி எல்லோரையும் சகோதர உணர்வோடு பாதுகாக்க முடியும் என்பதற்கான ஒரு அடையாளமாக புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் புதுச்சேரி மாநிலத்திற்கு எல்லோரும் வந்து செல்கிற மாநிலமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து சொல்லுகிற பொழுது கூட உலக அளவிலேயே இன்றைக்கு 25ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக
உலக மக்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய இடம் 2வது இடத்தை புதுச்சேரி பிடித்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏதாவது இதையெல்லாம் கூட சொல்லுகிற பொழுது இது ஒரு அதிர்ஷ்டம் என்று கூட சொல்வார்கள். ஆனால் அப்படி அல்ல. இன்றைக்கு பல ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா வளர்ச்சியிலே தனி கவனத்தை செலுத்தியதன் காரணமாக இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் புதுச்சேரிக்கு வந்து மிக அழகாக செல்கிற மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி என்பது ஆன்மீக தலம் மட்டுமல்லாமல் கல்வி கேந்திரமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஐடி போன்ற துறைகளிலும் இன்றைக்கு 160 ஐடி நிறுவனங்கள் எல்லாம் புதுச்சேரி இருக்கிற பார்க்கிற பொழுது பன்முகமாக வளர்ச்சியை புதுச்சேரி பார்த்து கொண்டிருக்கிறது. சுற்றுலா வளர்ச்சி மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் இன்றைக்கு வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வை இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் பார்த்து கொண்டிருக்கிறது. நிலையான நீடித்த வளர்ச்சியை இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் நம்முடைய கண்டு கொண்டிருக்கிறது. அது மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டு முயற்சியினால் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருகிற முயற்சியிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்முடைய சுற்றுலாவும் சுற்றுலா வளர்ச்சியும் சுற்றுலாவின் சார்பாக வந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய பங்களிப்பும் இன்றைக்கு பெரிய அளவிலே புதுச்சேரி மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் பல்வேறு திட்டங்களை எல்லாம் நேற்று கொண்டிருக்கிறோம். இத்தனை வருட காலம் நாம் நினைத்திருக்கிற இந்த யோகா ஃபெஸ்டிவல் கூட இந்த வருடம் புதிய முறைகளிலே இன்றைக்கு எல்லோரையும் ஈர்க்கிற வகையிலே இன்றைக்கு நாம் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை புதிய முயற்சி எடுத்திருக்கிறது. இது போன்ற புதிய முயற்சிகள் சுற்றுலாத்துறையின் மூலமாக நாம் எடுக்க இருக்கிறோம். சுற்றுலா பயணிகளுக்கு அந்த கடற்கரையும் பாரம்பரியமிக்க கட்டிடங்களும் இன்றைக்கு புதுச்சேரியினுடைய சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிய அளவில் இருக்கிறது. அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து புதுச்சேரிக்கு வந்து போகிற எல்லா சுற்றுலா பயணிகளும் மிக மிக மன திருப்தியோடு செல்லுகிற ஒரு வாய்ப்பை இன்றைக்கு புதுச்சேரி அரசு எல்லோருக்கும் வழங்கும் என்று சொல்லி, இந்த அளவிற்கு எங்களுக்கெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும், நம்முடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர்களுக்கும், நம்முடைய சபாநாயகர் அவர்களுக்கும், நம்முடைய மற்ற தலைமைச் செயலர் போன்ற அரசினுடைய செயலர் துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த 30வது யோகா ஃபெஸ்டிவல் மிக அழகாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாராட்டையும் தெரிவித்து வந்திருக்கின்ற நம்முடைய யோகா ப்ராக்டிஷனர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு 3 நாட்கள் புதுச்சேரியில் இருக்கிறீர்கள். யூ ஆர் கோயிங் டு ஸ்டே ஃபார் 3 days இன் புதுச்சேரி. I request you to enjoy all the 3 days in Puducherry, and also please attend all the sessions that has been beautifully crafted by our Puducherry Tourism Department to enhance your capacity and to enhance your interest in yoga. ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி அரசானது இந்த யோகா தினத்தை சிறப்பான முறையில் கொண்டாடினாலும் கூட நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு உலக யோகா தினத்திற்கும் பல்வேறு மத்திய அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர்களும் கலந்து கொண்டு நம்முடைய அழகிய கடற்கரையிலே ஏறத்தாழ 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களோடு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த உலக யோகா தினமானது சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்படி நம்முடைய உடல் மனம் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளை ஒன்றுபடுத்தி நம்முடைய ஒழுக்கத்திறனை மேம்படுத்துகின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகின்ற யோகாவிற்கு தொடர்ந்து புதுச்சேரி நம்முடைய மக்கள் முதல்வர் தலைமையிலான அரசு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே அந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறது. இதுபோன்று இன்றைக்கு தொடர்ந்து 30வது சர்வதேச இந்த யோகா தினத்தை இங்கே சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அதுவும் குறிப்பாக நாளை முதல் ஆரம்பித்து 7ஆம் தேதி வரை சிறப்பான முறையிலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து இந்த விழாவினை சிறப்பான முறையில் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுபோன்று புதுச்சேரியிலே தினந்தோறும் இன்றைக்கு எங்களுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் கூறியது போல உலகத்திலே 2வது இடமாக புதுச்சேரி விளங்கி கொண்டு வருகிறது. அடுத்து அத்தனை துறைகளிலும் சிறப்பான முறையிலே புதுச்சேரி அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு சிறப்பான முறையிலே எங்களுடைய மக்கள் முதல்வர் தலைமையிலான அரசு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. அதற்கு உறுதுணையாக எங்களுடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் இருந்து கொண்டு இருக்கின்றார். சர்வதேச யோகா திருவிழா 30வது யோகா திருவிழா ஒரு மகிழ்ச்சியான திருவிழா. நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க இந்த தொடக்க விழாவே எவ்வளோ சிறப்பாக இருந்தது. 30வது யோகா திருவிழா கடந்த பல ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு தொடக்க விழா ஒரு மகிழ்ச்சியான விழாவாக, ஒரு சிறப்பான விழாவாக, எல்லோரும் கண்டு கழிக்கின்ற விழாவாக தொடங்கி இருக்கின்றது. இந்த யோகா திருவிழா முதல் தொடங்கும் பொழுது எவ்வளோ பேர் கலந்து கொண்டார்கள் நம்ம எண்ணி பார்க்கட்டும். அந்த இப்போ எத்தனை பேர் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள்
எத்தனை நாடுகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை மாநிலத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று 1000க்கு மேற்பட்ட யோகா செய்து காட்டக்கூடிய நிலையில் பங்கேற்க இருக்கின்றார்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாம். அப்போது இந்த யோகா எந்த அளவிற்கு நம்முடைய புதுச்சேரி அரசால் இன்று மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது நம்முடைய புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி. உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும், ஒரு ஆன்மீக பூமி, சித்தர்கள் வாழ்கின்ற பூமி, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி, வாழ்ந்த பூமி. சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அது யோகா இருக்கும். ஞானிகள், முனிவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தா பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க, நோய் நொடியின்றி இருக்காங்க, சாப்பிடாமே இருந்திருக்கிறாங்க, சாப்பாடு என்பது இல்லாமல் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அடிப்படை காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா தான். இறைவனுடைய நிலையை பார்த்தாலும் யோகா அதில் இருக்கும். கடந்த கால சிற்பங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகா அது இருக்கும், அந்த அமைக்கப்பட்டிருக்கும். அப்போது அடிப்படையில் யோகா என்பது என்ன? நம்முடைய உடல் மனம் ஆரோக்கியமாக வைத்திருப்பது, உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். அந்த நோயற்ற வாழ்வு வேண்டும், ஆரோக்கியமாக மனிதன் வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. யோகாவோடு சேர்ந்து உணவு பழக்க வழக்கங்களும் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பது உணவு பழக்க வழக்கங்களும் மிக முக்கியமான ஒன்று. இதையெல்லாம் நாம் தெளிவுபடுத்த வேண்டும், தெரிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. யோகா இதை ஒரு கலையாக கூட எடுத்துக்கலாம். யோகா எனக்கு செய்வதை பார்க்கலாம், இது ஒரு கலையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனதினை ஒருமைப்படுத்தி ஆன்மீக நிலையில் செய்கின்ற ஒரு பயிற்சி தான் யோகா. அதில் ஆன்மீகமும் கலந்து இருக்கும். மனதை ஒருமைப்படுத்துகின்ற நிலை என்பது ஆன்மீகத்தினுடைய நிலை, இறைவனை எட்டி பார்க்கின்ற நிலை, எண்ணி பார்க்கின்ற நிலை, இறைவனை கவர்கின்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலை இந்த யோகாவில் இருக்கின்றது. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், எல்லா முனிவர்களும் பார்க்கலாம், யோகா நிலையில் தான் இருந்திருப்பாங்க, எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி சித்தானந்த சாமி கோயிலுக்கு போயிருங்க, நம்ம ஊரில் புகழ்பெற்ற ஒரு சித்தானந்த சாமி கோயில், அங்கே அந்த சாமிகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். யோக நிலையில் தான் இருப்பாங்க. அந்த அமர்ந்திருக்கின்ற நிலையை பார்க்கும்போது யோக நிலையில் தான் இருப்பாங்க. அப்படி யோகா என்பது மனதை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடியது, உடலை தன்வயப்படுத்தி கொள்ளக்கூடியது. மனது என்ன நினைக்கின்றதோ அதை செயல்படுத்த நிலை அந்த யோகா. உடலை தன் நிலைக்கு கொண்டு வருகின்ற நிலையில் இருப்பது, நாம் என்ன எப்படி எல்லாம் இந்த உடலை வைத்து கொள்ள வேண்டுமோ அது அந்த பயிற்சியை கொடுப்பது. அதன் மூலமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு. நம்முடைய அமைச்சர் சொன்னார், அந்த மூச்சு பழக்கம் நம்முடைய அந்த கொரோனாவால் எவ்வளோ பாதுகாக்கப்பட்டது நம்ம உடலை, நம்ம இந்த நோய் வராமல் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது என்று சொன்ன. அப்போ அந்த மூச்சு அது நல்ல பழக்கம், எல்லாமே அது எடுக்கின்ற ஒரு பயிற்சி. இந்த நிலையில் தான் நம்முடைய புதுவை அரசானது யோகாவை மேம்படுத்துகின்ற நிலையை எல்லோரும் அறிகின்ற வகையில் விழாக்கள் எடுத்து வருகின்றது. சுகாதாரத்துறையில் மருத்துவமனைகளில் யோகா கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நோயாளிகளுக்கு, வருகின்ற நோயாளிகளுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த யோகா பயிற்சி அளிப்பதன் மூலமாக நோய் குணப்படுத்துகின்ற நிலையை நாம் குணமாகி வருவதை நாம் பார்க்கின்றோம். அதற்காக பல இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது மேலும் விரிவாக கொண்டு வர வேண்டும் என்பது அரசுடைய ஒரு எண்ணம். பள்ளிகளில் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்க வேண்டும், யோகா கற்றுத்தர வேண்டும் என்பது அரசுடைய ஒரு மிக முக்கியமான எண்ணமாகும். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் யோகா தினத்தை கொண்டாடும் பொழுது அவர்கள் அந்த யோகா செய்து காட்டுவது, அந்த பயிற்சி மூலம் அவர்கள் அந்த யோகா செய்து காட்டுவதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கான மாணவர்களை செய்து காட்டுவதை நாம் பயிற்சியை அவர்கள் செய்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக பல இளைஞர்கள், மாணவர்கள் யோகா கற்று தெரிந்து கொள்ள வேண்டும், யோகாவை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி
யோகா என்பது எல்லோரும் அறிகிற நிலையில் இளைஞர்கள், குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் யோகா மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய ஒரு எண்ணம். நம்முடைய சுற்றுலாத்துறையானது இந்த யோகா திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றது. இது 30வது ஆண்டு. இந்த 30வது ஆண்டில் இந்த யோகா திருவிழா மிக மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கின்றது என்பது தான் என்னுடைய எண்ணம். இத்தனை ஆண்டுகளை காட்டிலும் நீங்கள் பார்த்துட்டீங்க, தொழில்நுட்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. யோகா நம்ம ஒரு வண்ணமான ஒலி அந்த நிலையில் வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த யோகா பயிற்சியை அந்த அதாவது அது எப்படி சொல்லுது, அந்த விளக்குகள் மூலமாக அது மின் ஒளிகள் மூலமாக கொண்டு வரை நாம் பார்க்கின்றோம். ஒரு புதிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. அவ்வாறு மக்கள், நம்முடைய இளைஞர்கள், புதுச்சேரி சார்ந்த மக்கள் யோகாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இந்த விழா இன்று சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்பது அரசுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். புதுச்சேரி மாநிலம் ஒரு அழகிய மாநிலம், எப்பொழுதும் மற்றவர்கள் உற்று நோக்குகின்ற ஒரு மாநிலம். புதுச்சேரிக்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு பாதுகாப்பான இடம் புதுச்சேரி. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி எத்தனை சுற்றுலா பயணிகள் பல மாநில சார்ந்த வெளிநாடு சார்ந்த, அதாவது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு அதிக அளவு வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்வதை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் உயர்ந்து வருவதை நாம் பார்க்கலாம். வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் வருவதை நாம் பார்க்கலாம். அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு பாதுகாப்பான இடம் என்பதை அனைவரும் உணர்ந்து இங்கே இந்த மகிழ்ச்சியோடு தங்கள் நாட்களை கழிப்பதற்காக இங்கே வருகிறார்கள். நம்முடைய சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கையை அரசு எடுத்து வருகின்றது. இதை மேலும் உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அந்த பயணிகள் இங்கே வரும்பொழுது அவர்கள் தங்குவதற்குரிய வசதி செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் வந்து செல்லும்போது எந்த சிரமம் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர் என்ன கருத்தை நமக்கு சொல்லுகின்றார்களோ அதை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் பல பணிகள் இங்கே தொடங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் இந்த சுற்றுலாவினுடைய வளர்ச்சியை மேலும் கருத்தில் கொண்டு நம்முடைய கடற்கரை சாலைகளை எல்லாம் மேம்படுத்துவதற்கும் கடைக்குரிய புதிய சாலை இணைப்பதற்குரிய நடவடிக்கையும் நம்முடைய அரசு எடுத்து வருகின்றது. இன்னும் கடற்கரை ஓரங்களில் பாலங்கள் அமைப்பதன் மூலமாக நம்முடைய கடற்கரையுடைய தூரத்தை, அந்த நம்முடைய புதுச்சேரியின் உள்ள கடற்கரை அழகை ரசிப்பதற்கு, கடலை ரசிப்பதற்குரிய நிலையில் கடலோர பகுதிகளை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. மேலும் எந்த வசதியான நிலையில் புதுச்சேரி மாநிலத்தை கொண்டு வர வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் இப்போ அரசு மேற்கொண்டு வருகிறது. அதற்கான நிதி அதிகமாக ஒதுக்கி கொடுக்கப்பட்டு வருகிறது. சுற்றுலாவை மேம்படுத்துவதன் மூலமாக நம்முடைய புதுச்சேரி வருவாயை உயர்த்த வேண்டும் என்பது மிக அவசியம் ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கலாம். உயர்த்த வேண்டும் என்பதும் அரசினுடைய மிக முக்கிய நோக்கமாகும். அதனால் சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற வகையில் நம்முடைய அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதில் இந்த யோகா திருவிழாவும் ஒன்று. இந்த யோகா திருவிழாவை இதில் பங்கு கொள்வதற்கு பல வெளிநாட்டை சார்ந்த நண்பர்கள், பல மாநில சார்ந்த நண்பர்கள் வந்து பங்கேற்கின்றார்கள். அவர்கள் பங்கேற்பதன் மூலமாக மேலும் மேலும் ஒரு பெரிய சுற்றுலா வளர்ச்சி நமக்கு ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. அதனால் நம்முடைய அரசானது தொடர்ந்து யோகா திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் ஒவ்வொரு ஆண்டும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, யோகா பயிற்சியை கொடுப்பதற்கு பல இளைஞர்களுக்கு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கப்படும் இங்கே என்பதை கூறி, இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்தினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யோகி அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்த நமது புதுச்சேரியில் நடைபெறுகிறது என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். சமீபத்தில் தான் நாடு சுதந்திரம் அடைந்த 75வது ஆண்டை இன்னொரு பெருவிழாவாக ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் என்று கூறி நாடு முழுவதும் கொண்டாடினோம். இதே போன்ற விழாக்களை பெருவிழா, திருவிழா என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்கிறது. பாரதம் உலகத்திற்கு எத்தனையோ சிறப்பான விஷயங்களை கொடையாக தந்திருக்கிறது. அறிவியல், வானசாஸ்திரம், மருத்துவம், இன்னும் சொல்லிக்கொண்டு போகலாம். எல்லாமும் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. பாரத பண்பாடு அந்த அளவுக்கு பழமையும் பெருமையும் உடையது. ஆனால் எல்லாவற்றிலும் மிக உன்னதமானது என்று சொன்னால்
அது இந்த யோகா கலைதான். கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, கிரியா யோகா என்று இந்த யோகா கலை பழைய காலத்தில் பாரதத்தில் இருந்துதான் தோன்றியது என்றாலும் இந்த எல்லை கடந்து, சமுதாயம் கடந்து, கலாச்சாரம் கடந்து அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஜெர்மனி, ஜப்பான், அரப் நாடுகள் என்று உலகம் முழுவதும் சுமார் 150க்கு மேற்பட்ட நாடுகளில் பயிற்சி செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதன் சிறப்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யோகா கலை தந்ததால் இன்று உலகமே பாரதத்தை அண்ணாந்து பார்க்கிறது. இந்த பெருமையான நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாம் மனதார நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பெருமை எல்லாம் அவரையே சேரும். பலரும் அறியாமல் இருந்த இந்த யோகா கலையை இன்று உலகம் முழுவதும் எடுத்து சென்ற பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. பாரத பிரதமர் எடுத்த அந்த பெரும் முயற்சிக்காக இந்தியர்கள் அனைவரும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் பிறகுதான் யோகாவின் பெருமையை, அவசியத்தை உலகம் சரியாக புரிந்து கொண்டது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யோகாவை தங்களுடைய கலையாக, தங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு கிடைத்த ஒரு வரமாக கொண்டாடி வருகிறார்கள். ஆர்வத்தோடு பயிற்சி செய்து வருகிறார்கள். யோகா கலையின் சிறப்பையும் பலன்கள் பற்றியும் எனக்கு முன்னே பேசியவர்கள் மிக அழகாக விரிவாக எடுத்து சொன்னார்கள். யோகா கலை ஆரோக்கியமான மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. மனிதன் உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை. இன்றைய நமது பரபரப்பான வாழ்க்கை முறை, சரியாக ஓய்வு எடுக்க முடியாமல், சரியான தூக்கம், முறையான உணவு இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை முறை பலவிதமாக நோய்களை கொண்டு வருகிறது. டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் போன்ற எத்தனையோ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இவை எல்லாவற்றிலும் இருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தீர்வை யோகா தரும் என்பதே என்னுடைய கருத்து. இங்கே வந்திருக்கின்ற முதல்வர் அவர்கள், சீஃப் மினிஸ்டர் அவர்கள், மந்திரிகள், ஆஃபீஸர்ஸ், யோகா எக்ஸ்பர்ட்ஸ், ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இவர்களுக்கு நாம் வைக்கின்ற கோரிக்கை இதுதான். யோகா திருவிழா என்பது வெறும் சடங்கு முறையாக, விழாவாக முடிந்து போய் விடக்கூடாது. யோகா கலையை சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் எடுத்து சொல்லுகின்ற வழிமுறையை நாம் வகுக்க வேண்டும். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், அலுவலர்கள், நோயாளிகள் என்ற எல்லோருக்கும் பயன் தரும் விதத்தில் யோகாவை எளிமைப்படுத்தி முறைப்படுத்தி பயிற்சி தர வேண்டும். அப்போதுதான் இந்த யோகா கலை ஒரு உன்னதமான கலையாக எல்லோராலும் உணரப்படும். அதன் பயன்கள் எல்லோரையும் சென்று சேரும். யோகா பற்றிய பெருமைகளை நாம் பேசிக்கொண்டிருந்தால் போதாது. நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், அறிஞர்கள் நமக்கு கொடுத்த இந்த யோகா கலையை வளர்ப்பதற்கு நம்முடைய பங்களிப்பாக இது இருக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். I remember with fond memory Sri Aurobindo and Mother on this occasion, because they have popularized the spiritual aspect of yoga to a great extent throughout the world. Thank you.